வணக்கம். இன்றைக்கி பொருட்பாலில் அரசியல் பெரியாரை துணைக்கோடல் அதிகாரத்தில் 9வது குறள். முதல் இல்லார்க்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பில்லார்க்கு இல்லை நிலை. முதல் இல்லார்க்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பில்லார்க்கு இல்லை நிலை. இது பாருங்கள், ரொம்ப எளிமையான பொருள், ஆனால் ரொம்ப ஆழமான பொருளாகவும் இருக்குது. முதல் வாக்கியம் என்னென்னா, முதல் இல்லார்க்கு ஊதியம் இல்லை. முதல்னால் மூலதனம் இல்லாத வணிகருக்கு அதனால் அந்த வாணிகத்தினால் கிடைக்கக்கூடிய லாபம் இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம கையிலேருந்து பணம் போட்டால் தான் அந்த லாபத்தை நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம வேறு யார்கிட்டருந்தோ கடனை வாங்கி போட்டோம் அப்படின்னா அந்த லாபம் எல்லாம் அவனுக்கு வட்டி கட்டுறதுலேயே போயிடும். அதனால் முதல் நம்முடையதாக இல்லைன்னா லாபம் நமக்கு இல்லை. சரியா? இதுதான் பொருள். இதுக்கு அடுத்தது என்ன? மதலையாம் சார்பில்லார்க்கு இல்லை நிலை. அப்படின்னா மதலை அப்படின்னா தூண். ஓகே, நம்ம அப்புறமேட்டு பார்ப்போம். மதலைன்னா நம்ம குழந்தைன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னாக்கா, தூண் போன்று தாங்குவது, யாராவது தாங்கி வளர்த்தா தான் கொஞ்ச நாளைக்கு அந்த குழந்தை நல்லபடியாக வளரும். அந்த நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள தான் மதலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, அவங்கள குழந்தைங்கள தாங்கி நிறுத்தக்கூடிய தூண்களாக பெற்றோர்கள் இருக்கணும். சரி, இப்போது இங்கே ஒரு நிர்வாக தலைவனோ அல்லது அரசனையோ அவனை தாங்கக்கூடிய தூண்களாக இந்த அறிஞர்களும் சான்றோர்களும் பெரியோர்களும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இங்கே நிலை இல்லை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? என்ன நிலை இல்லை அப்படின்னா, ஒரு அரசனுக்கோ ஒரு நிர்வாக தலைவனுக்கோ அந்த பாரம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஏன்னா அதை நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தணும், எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருக்கும் திருப்தி இருக்கணும். அதுவும் இல்லாமல் மேலும் 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 வளர்ந்து கொண்டே வேறு இருக்கணும். இது எல்லாம் இருக்குது. அப்படி நிறைய துறைகளை அவங்க பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் அவங்களுக்கு சலிப்பு வரும். அப்படி சலிப்பு வராமல் உறுதியாக நின்று அந்த பதவியை, அந்த தலைமையை அவர்கள் திறம்பட செய்வதற்கு தூண்கள் போல் இந்த அறிஞர்கள் தேவை. அதனால தான் அந்த நிறுவனம் வளரவோ அல்லது ராஜாங்கம் பெருசாக ஆகவோ அதற்கேற்ற மாதிரி அந்த மந்திரிகள் இவங்க எல்லாருமே அதிகமாகுவாங்க. இன்றைக்குமே அதே மாதிரி தான் இல்லைங்களா? நிறைய துறைகள் இருந்தது, பெரிய மாவட்டம் இருந்தது, பெரிய மாகாணம் இருந்ததுன்னா அதற்கேற்ற மாதிரி அமைச்சர்களோட எண்ணிக்கையில் அதிகமாகிறது. அப்படி இருந்தால் தான் அந்த நிர்வாகத்தை அவர்கள் திறம்பட நடத்த முடியும், சலிப்பின்றி நடத்த முடியும். ஒன்று. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னாக்கா, வணிகர்கள் பார்த்திங்கன்னா அவங்க லாபத்தை கூட கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன விட்டு கொடுப்பாங்க. ஆனால் அந்த முதல் அப்படின்னு சொல்கிற அந்த மூலதனத்தை அவங்க எப்போவுமே ரொம்ப போற்றி பாதுகாப்பாக வச்சுப்பாங்க. அதே மாதிரி தான் எவ்வளோ வலிமையான அரசனாக இருந்தாலும் தலைவனாக இருந்தாலும் அவன் தனக்கு துணையாக தூண்கள் போன்று இருக்கக்கூடிய தன்னை சார்ந்த சான்றோர்களையும் ஆன்றோர்களையும் அவன் தன்னை விட உயர்வாக மதித்து வச்சுக்கணும். அப்படி இருந்தால்தான் அவனால் நிலைச்சு நிற்க முடியும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. ஏன்னா முதலில்னாக்கா வாணிகமே போயிடுறது. அதே மாதிரி இவனுக்கு துணை நிற்கின்றவங்க இல்லைன்னா இவனுடைய ராஜ்யமோ அல்லது நிறுவனமோ வளர்கிறது கஷ்டம். நமக்கு இதிலேருந்து என்ன கருத்து அப்படின்னா, நமக்கும் அப்படி தான். நம்முடைய உறவுகள் தான் நம்மை தாங்குகின்ற தூண்கள். அப்பா, அம்மா, அண்ணா, தங்கை, மாமா, மாமி, அத்தை, இதெல்லாம் சித்தப்பா, பெரியப்பா எல்லாம். அதை புரிந்து கொண்டு நமக்கு அப்படி ஒரு உறவு இல்லை அப்படின்னாலும் நாம் அந்த மாதிரி உறவாக இருப்போம் அப்படிங்கிறது தான் நமக்கான செய்தி. நன்றி, வணக்கம். நாளை அடுத்து